கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதுவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட துதிக்கும் போது நடக்கிற ஆசிர்வாதத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய முன்தினம் அசௌகரியமான சூழ்நிலையில் துதித்த போது என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று பார்த்தோம். நேற்றைய தினத்தில் எதை கொடுத்தாலும் எடுத்தாலும் துதிப்பேன் என்று இருக்கும் போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நிற்பதற்கு பலனில்லாத சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு நடக்கிற 3 ஆசிர்வாதம் என்ன தெரியுமா? முதலாவது, நமக்கு மறைமுகமாய் பதவி இருக்கிறவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவர்களை வெட்டுண்டு மடிய செய்வார். இரண்டாவது, சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுப்பார். மூன்றாவது, இதே அதிகாரத்தை நீங்கள் 25ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்களாம். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் துதிக்கும் போது, என்னால் இதற்கு மேல் முடியவில்லை ஆண்டவரே என்ற சூழ்நிலை வரும்போது அவரை துதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் பதவி இருக்கிற ஆட்களை, மனிதர்களை, சத்துருக்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து முறியடிப்பார். இரண்டாவது, உங்களுடைய சத்துருக்களின் மேல் ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கடைசியாக நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். அதாவது, போதும் ஆண்டவரே, இவ்வளவு ஆசிர்வாதமும் எனக்கா என்று நீங்கள் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நிற்க பலனில்லாதபடிக்கு சூழ்நிலைகள் எதிராகி கொண்டிருக்கிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் போதும் போதும் என்கிற அளவு உங்களை ஆசிர்வதிக்க விரும்பிவிட்டார். அதற்காகத்தான் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு தாவீதையும் தாவீதின் மனுஷரையும் சிக்லாகின் ஆட்கள் வந்து கொள்ளையிட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப போய், ஆண்டவரே, நான் இதை பின்தொடரவா, இதை பெற்றுக்கொள்வேனா என்று சொன்ன போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. ஆனால் இந்த இடத்திலே இவர்கள் யுத்தம் எதுவும் செய்யவில்லை. இவர்கள் செய்த ஒரே காரியம், பலன் இல்லாமல் இருக்கும் போது, இதற்கு மேல் எங்களுக்கு நிற்பதற்கு கூட பலன் இல்லை ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாய் நாங்கள் எப்படி போவோம், எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று உம்மை துதிப்பதுதான் என்று அந்த பலனில்லாத சூழ்நிலையில் அவர்கள் துதித்தார்கள். அவர்கள் போதும் போதும் என்கிற அளவிற்கு கொள்ளையிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பலவீனத்தின் மத்தியில் நிற்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் துதியுங்கள். அது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை துதிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் இப்படித்தான் அதிகமாய் ஆசிர்வதிப்பார், மிகுதியாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள், மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர்